ஸ்வீட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க, ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து வாங்கியாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, மிஷின் வந்து என்ன பிராண்டு வாங்கியிருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க, ஸோ என்ன மாடலு, எவ்வளோ ரேட்டு வந்துச்சு சிஸ்டர், ஸோ இந்த மிஷின் நல்லா இருக்கா, ஃபங்க்ஷனிங் என்ன எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணது வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஃபுல்லாக படிக்க போகிறேன். அதாவது பேசிக் லெவல் டெய்லரிங் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ளவுஸ், அட்வான்ஸ் வந்து சுடி, நிறைய வெரைட்டி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, இது எல்லாமே முடிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ என் வீட்டுக்கு நியர்பைல ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது, ஸோ நான் அங்கே தான் படிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இப்போ டெய்லரிங் மிஷின் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கினேன் அப்படின்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சின்ன டெய்லரிங் மிஷின் வாங்கிட்டேன்னா திரும்பவும் நான் இதுக்கு அடாப்ட் ஆகணும். எப்படியும் வந்து இதில் வந்து எல்லா மெட்டீரியலும் நம்ம வந்து தச்சுக்கலாம். ஸோ நம்ம சின்ன மிஷின் வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய மெட்டீரியல் வந்து ஒரு நெட் கிளாத்தோ ஒரு லெதரோ நமக்கு வந்து தைக்க முடியாது. பட் இதில் வந்து எல்லாமே தச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சரி நான் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த மிஷின் வாங்கிட்டேன். ஸோ இது என்ன பிராண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் இது பண்ணும், ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நான் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுறேங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது, மிஷினை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தெளிவாக ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். முக்கியமாக நான் வந்து இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதாகட்டும், இந்த மிஷின் வாங்குறதுக்கு ரீசனே வந்து என்னோட பசங்க தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு கரெக்டான ஏஜ். இப்போவே நம்ம எல்லாம் பண்ணாதான் அடுத்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அழகழகாக நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொன்று காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளே ஒரு பொருள் வாங்கி தைக்கும் போது லைஃப் லாங் வரும். அதை நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு சேர்த்தே வந்து தச்சுக்கலாம். அந்த கிளாத்துக்கும் வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து படித்தேன். மிஷின் வாங்கினதுக்கு ரீசனும் வீட்டில் எல்லாருமே பொம்பளைங்களாக இருக்கும். ஸோ மிஷினுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். இப்போல்லாம் ஸ்டிச்சிங் பண்ண கொடுக்கணுன்னாலே நிறைய வந்து காசை கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு மிஷினில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இது ஒரு தொழில் மாதிரி இருக்கும். இப்போ நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு தச்சு கொடு, எனக்கு ப்ளவுஸ் தச்சு கொடு, அந்த மாதிரிலாம் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் வீட்டு பர்பஸ்க்காக தான் மிஷின் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, வாங்க நம்ம மிஷின் எவ்வளோ, என்ன ரேட்டு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கிற மிஷினோடைய பிராண்ட் என்ன மாடலில் வாங்கியிருக்கிறேன், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் வாங்கியிருக்கிறது சிங்கர் பிராண்டு. இது சூப்பராக உங்களுக்கு உழைக்கும். நிறைய பேர் பொட்டிக் வச்சுருக்கிறவங்க இந்த சிங்கர் வந்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜாக் வாங்கலையா இல்லை உஷா வாங்கலையா அப்படின்னா, ஜாக் உஷாவை விட இது வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ என்னுடைய இன்ஸ்டியூட் மேமும் வந்து எனக்கு இதை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்பிக்கையாக இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். இதோட மாடல் வந்து 9900Y. ஸோ இதோட பழைய மாடல் வந்து 9900. இது புதுசாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பக்கத்தில் ஒரு Y வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இதோடைய ரேட் வந்து 24,500 ரூபா. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 22,000 30,000 வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. பட் நான் வாங்கின ஷாப்பில் வந்து எனக்கு 24,500 வந்து பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே வந்து டெலிவரி பண்ணி அவங்களே டெமோ காமிச்சு எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனிங் இதில் இருக்குது, எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும், ஆயில் ஊற்றுறதுலேருந்து எல்லாமே தச்சு முதல் கொண்டு காமிச்சிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம நூல் போடுறது தான், சரிங்களா? நூல் போடுறது நமக்கு இந்த மாதிரி தனியாகவே வந்துடும். இது வந்து ஊசியில் கோர்க்கிறதுக்கு ஒரு பக்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம எப்பயுமே வந்து பாபினில் நூல் சுற்றும் போது அந்த சின்ன மிஷினில் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இதில் வந்து நம்ம படல் பண்ணணும் அந்த மாதிரி அவசியமே இல்லை. இதில் வந்து நம்ம ஜஸ்ட் அட்டாச் பண்ணிட்டாலே போதும், நமக்கு அழகாக நூல் சுற்றி கொடுத்துரும். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க. நான் வந்து இந்த டார்க் ப்ளூ கலர், ஒரு மயில் கலர் மாதிரி இது தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நூல் வேணுமோ நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கர் பிராண்டில் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஜாக்கில் கூட இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இதோடைய இந்த பாபின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நம்ம நார்மல் மிஷினில் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ஓகேவா? இப்போ வந்து இது இந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து இழுத்து நம்ம இதில் அட்டாச் பண்ணால் போதும். மிஷின் நம்ம ஆன் பண்ண உடனே கீழே பெடல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ரோல் பண்ண ஆரம்பிக்கும்.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வேறு கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது கூட நம்ம பாபின் கேஸ் எடுத்து இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த நூலெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம இந்த ஒரு பக்கம் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அது நம்ம தச்சிட்டு இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நாப் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபினில் நம்ம அந்த நூலை வந்து சுற்றிக்கணும். அது வந்து பாபின் தானே அதோட நேமு. ஏன்னா இதெல்லாம் நேமெல்லாம் நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருக்கேன். ஸோ தப்பாக சொல்லியிருந்தேன், ஐம் ரியலி சாரி. ஸோ அதில் நம்ம வந்து கோர்த்துட்டு ஜஸ்ட் அதில் அட்டாச் பண்ணால் போதும். பார்த்தீங்களா, இப்போ நான் கோர்த்துட்டேன். உள்ளே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் சைடில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இது நம்ம இப்போ கீழே வந்து மிஷினை ஆன் பண்ணிவிட்டு பெடல் பண்ணி காட்டுறேன். இதில் நமக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க ஆன் ஆஃப் மாதிரி. ஆன் பண்ணி விட்ட உடனே நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். டிஸ்பிளேயில் வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் காட்டும். மிஷின் வந்து நமக்கு நார்மலாக இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் மிஷினில் ப்ராப்ளம்னா அதுவும் நமக்கு இண்டிகேட் பண்ணும். சைடில் இந்த அப் அண்ட் டவுன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வந்து மிஷின் ஸ்பீடை வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இது 4000 லிமிட் வரைக்கும் இருக்குது. பயங்கர ஸ்பீடாக போகும். மினிமம் 200 வரைக்கும் இருக்குது. அதாவது இப்போ தான் பெடல்லேருந்து மிஷினுக்கு மாறும்போது நமக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம என்ன வேணுமோ அதை செட் பண்ணிட்டு எஸ்ஸுங்கிறத நம்ம சேவ் பண்ணி வைக்கிற ஆப்ஷன், அவ்வளோதான். இந்த பக்கம் நூல் கோர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கணுன்னா நம்ம அதுலேருந்து இழுத்து கீழே போட்டுக்கணும். இது வந்து மோஸ்ட்லி எனக்கு நூல் வந்து அந்து போகவே இல்லை. பெடலில் வந்து நூல் சம்டைம்ஸ் அந்து போகல, பட் இதில் அந்து போகலை. ஸோ இதுதான் பெடல். நமக்கு கீழேயே ரொம்ப தோதாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மேலே நூல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பெடல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து கிளாஸ் போகும்போது சின்ன மிஷின் தான், அங்கே பெடல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் பழகினாலும் இது நமக்கு ரொம்ப வேலையை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம வேறு கிளாத் தச்சிட்ருப்போம், இது நமக்கு ஒரு பக்கம் லோட் ஆகிட்டே இருக்கும். இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒன்ஸ் நமக்கு தேவையானது ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ டைட்டாக வந்து கொடுத்துருக்குன்னு. ஏன்னா நம்மளாம் சில டைம் வந்து நார்மல் மிஷினில் பெடல் பண்ணி பண்ணும்போது லூஸ் ஆகிடுச்சினாலும் தையலில் வந்து அது அசிங்கமாக விழுகும். பட் இதில் வந்து மிஷினாக பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போயுமே நம்ம ஊசி வந்து இந்த மிஷினில் தைக்கும் போது மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம தைக்கும்போது மிஷின் வந்து இந்த தையல் உள்ளேயே வந்து இருக்கணுன்ற மாதிரியும் அந்த நீடில் இன்சைட் நீடில் அவுட் சைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்மளே மேனுவலாக சேஞ்சும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீழே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது நம்ம லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் அதுக்குண்டான ஸ்விட்சும் இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லைட் வந்து எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் மிஷின் அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. மிஷினு வீட்டில் வைக்கிறதுக்குன்னு கரெக்டாக ஒரு டைரக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நைட்டு தைக்கும் போதும் சரி, நமக்கு வந்து அந்த வெளிச்சம் இதில் சரியாக படலைனாலும் இதை லைட்டை ஆன் ஆஃப் பண்ணாலே ஒர்க் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட குவாலிட்டி, மிஷின் பயங்கர வெயிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சும் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷரிங் டேபிளில் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம வந்து மெஷரிங் டேப் இல்லைனா கூட அதில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு தையல் வந்து சின்னது பெருசுங்கிறத நம்மளே சூஸ் பண்ணி வச்சுக்கிறது. சின்ன தையல், பெரிய தையல். அது மட்டும் இல்லாமல் இப்போ சைடில் நான் ஒரு கீழே ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது என்னதுன்னா பேக் ஸ்டிச் அடிக்கிறது. எப்போயுமே நம்ம என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாலும் பின் தையல் தைப்போம் இல்லையா, ஸோ அது தைக்கிறதுக்கு இது நம்ம சைடில் ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே பின் தையல் வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மிஷினோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதுக்கு வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இது இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் வருது. ஸோ பஜாஜில் வந்து இஎம்ஐ எடுக்க சொன்னாங்க. பட் இன்றைக்கி இஎம்ஐ வேண்டாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது ஃபுல்லாக ரெடி கேஷாகவே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு விஷயம் நீ பண்ணுற, ஸோ நான் இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறேன், நல்லா பண்ணு அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். நீங்களும் வந்து இதை நம்பி வாங்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாவுக்கு நான் வந்து பாவாடை சட்டை தச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நாளில் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதை போட்டுட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸு, அதாவது ஸ்டிச்சிங்க்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெஷரிங் டேப்பு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஸ்கேல் கண்டிப்பாக வேணும் நமக்கு. இது வந்து நமக்கு மார்க் பண்ணிவிட்டு கோடு போடுறதுக்கு உடன் ஸ்கேல் தான் வேணும். அதுக்கப்புறம் முக்கியமானது நமக்கு இந்த சிசர் தான். சிசர் எப்பவுமே கொஞ்சம் நல்லா கனமாக வாங்கிக்கோங்க. நான் வந்து பட்டர்ஃப்ளையில் வாங்கியிருக்கேன்.
வாங்கியிருக்கேன். இது ரூ. 350. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போதே கொஞ்சம் கனமாக வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சின்ன சின்ன பொருளெல்லாம் நமக்கு தேவை. ஸோ அதெல்லாம் நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து DC மார்க்கர். இது வந்து அடிக்கடி நல்லா உடஞ்சி போயிடுது. ஸோ எனக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் நமக்கு கண்டிப்பாக அளவெடுக்கும் போது அது தேவை. இது வந்து கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் இந்த பெரிய சிசர் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது வெயிட்டாக இருக்கும் இல்லையா. இது மிஷினுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பொருளோட பேர் எனக்கு வந்து மறந்துடுச்சு. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல். நூலை வந்து நம்ம பிரித்து விட்றதுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணோம். தையல் வந்து சிக்கிக்கிச்சுன்னா அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன ஊசி, பெரிய ஊசி, இது 3 டைப் ஆஃப் ஊசிலாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா எம்ப்ராய்டரிங் வந்து நான் இதுக்கப்புறம் கற்றுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் நான் ஆரி ஒர்க்கும் கற்றுக்க போகிறேன். ஸோ அதுக்கும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 சின்ன சிசர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ளூ கலர் சிசர் எதுக்கு அப்படின்னா அது ரொம்ப குவாலிட்டியான சிசரு. கழுத்தை அடித்து திருப்பும் போது பின்னாடி அந்த வளைவு நல்லா வரணும் போது எட்ஜில் வந்து கட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எல்லோ கலர் சிசர் வந்து நம்ம பேப்பர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஊசி தான். இது வந்து நம்ம ஒரு துணி தைக்கிறோன்னா கண்டிப்பாக லைனிங் துணி போட்டு தைக்கும்போது பிகினஸாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஊசியை குத்திக்கிட்டோன்னா ஸோ வழுகாமல் ஈஸியாக அளவெடுத்து நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஒரு குட்டி குட்டி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா பாபின் கேஸ் இருக்கும். இதில் வந்து 2 வெரைட்டி வச்சுருப்பேன். ஒன்று பெரிய மிஷினுக்கு போடுறது வந்து வேறு மாதிரி இருக்கும், சின்ன மிஷினுக்கு போடுறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன மிஷினுக்கு போடுறது, அதாவது நம்ம பெடல் பண்ணுவோம்ல அந்த மிஷின். இதுக்குள்ளே பார்த்தீங்களா அதுவும் வந்து ஹோல்ஸாக இருக்கும். இது வந்து இப்போ நான் கிளாஸ் போகிற இடத்துல சின்ன மிஷினுங்கிறதுனால அதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹூக்கி. ஸோ இந்த ஹூக்கு வந்து எல்லாத்துக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அதனால் இந்த ஹூக்கி வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது மிஷினுக்கு போடுற ஊசி, இதுவும் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதாங்க பேசிக்கான விஷயம். ஸோ டெய்லரிங் கற்றுக்கணும், டெய்லரிங் பண்ணணுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு ப்ளூ இங்க்கு ஒரு ரெட் இங்க்கு மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அக்யூரேசி கரெக்டாக வரணும், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இது வந்து எப்பவுமே ஒரு செட்டு தோடு வந்து நான் வச்சுப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் தோடு போடுறேன் இல்லையா. ஸோ சப்போஸ் கலண்டு கீழே விழுந்துச்சுன்னா போட்டுக்கலான்ட்டு அதை தான் அங்கே போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பென்சில், ரப்பர், ஸ்கேலு, நார்மலாக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பட் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்கே 1500 எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஒரு பெரிய நோட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன் பைண்டிங் போடுற மாதிரி. ஏன்னா என்னென்ன திங்ஸ் நம்ம கற்றுக்குறோமோ அதெல்லாம் எழுதி வரைஞ்சி நான் தெளிவாக எழுதி வச்சுப்பேன். ஏன்னா யார்ட்டையும் நம்ம திரும்ப டவுட் கேட்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லரிங் படிக்க போகிறீங்க, பிஸ்னஸோ இல்லை வீட்டில் வச்சோ பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கற்றுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. வீட்டில் இந்த மாதிரி மிஷின் உடனே வாங்கி போட்டு தச்சு பழகினா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்பவும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? பாய்.